ஈரோடு மக்கள் ஆட்டோல வந்திருக்காங்க. நாங்க பதிவு பண்ணிருக்கோம், ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அது பதிவு பண்ணியிருக்கோம். நாங்க இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஸ்டாண்டுக்காரங்க அடிச்சுட்டாங்க. அவங்க ஜிஹெச் அட்மிட் ஆகி ஒரு வாரம் இருந்தாங்க. இப்போ அவங்க வீட்லயும் இப்போ பொருளாதாரம் இல்லை. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எதுக்காகனா அந்த ஸ்டாண்டு போன் வாடகைக்கு கூப்பிட போயிருந்தோம். அதுக்காக நீங்கள் பக்கத்தில் ஏற்றுறீங்க, எங்களுக்கு வருமானம் கம்மியாகும் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. அதான் பிரச்சனை. அப்போ நான் லேடிஸுங்க. எனக்கு இப்போ நான் போட்டு 2 மாதம் தான் ஆகுது. ஸ்டாண்ட் நிறைய பக்கம் கேட்டேன், எங்கேயுமே தர மாட்டேன்ட்டாங்க. 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டாவது லேடிஸ் எங்களுக்கு 10 மணிக்கு மேலே ஓட்ட தான் ஆள் தேவை. அன் டைமில் உங்களால் ஓட்ட முடியாது, அதனால் உங்களுக்கு நாங்கள் அந்த கார்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் 1 மாதம் வேலை இல்லாமல் தான் அங்கேயும் சுற்றி ஆட்டோ வாங்கிட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் தெரிஞ்சு இந்த மாதிரி இப்போ ஓட்டிகிட்டு இருக்காங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லி ஒரு அண்ணா சொல்லிவிட்டாரு. நான் போய் ஜாயின் பண்ணேன். இப்போ ஜாயின் பண்ணலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு சம்பளம் எவ்வளோ அதை வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு இருக்கேன். எது இல்லாமல் போகல. முதல்றதுக்கு இப்போ எவ்வளோ எனக்கு வருமானம் பரவாயில்ல. அதனால எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல. குறைஞ்ச வாடகையில் பயணிகளை ஏற்றி இறக்கணும். அதனால இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் எல்லாருமே அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் தொடங்கணும். இன்னைக்கு தொடங்கி 75க்கும் மேற்பட்ட ஓட்டுநர் ஓட்டிட்டு இருக்காங்க. அதுல பெண்களும் கூட நம்ம ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னாக்கா கடந்த 1 வருஷ காலமா நாங்க ஓட்டிட்டு வரும்போது எங்களுக்கு பிரச்சனை தராத அடுத்த சக ஓட்டுநர்கள், வேறு ஸ்டாண்டு டிரைவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க இங்க எல்லாம் ஆட்டோயை ஓட்டக்கூடாது, பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடாது அப்படின்ட்டு தகாத வார்த்தைகள் சொல்றாங்க. 1-2 டிரைவரை கடந்த வாரத்துல அடிச்சுட்டாங்க. ஒரு டிரைவர் அடிச்சுட்டாங்க, ஆஸ்பத்திரியில படுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. பொதுமக்கள் மத்தியில நல்ல ஆதரவு இருக்கு. காரணம்னு கேட்டா இன்னைக்கு பேரம் பேச வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நீங்க எல்லாம் ஈரோட்டில் இருக்கவங்க தான். ஒரு ஸ்டாண்ட்ல போய் நீங்க ஆட்டோ கேட்குறீங்க, கலெக்டர் ஹவுஸ் வரணும்னு கேட்டாக்கா அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. ஆனா அந்த ரேட்டு உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அந்த இடத்துல வாக்குவாதம் கூட ஏற்படும். ஆனா நம்ம இதுல ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மீட்ரு போட்டோம், நீங்கள் எவ்வளோ அதான் கொடுங்கன்னு கேட்குறாங்க. பஸ் ஸ்டாண்டு நீங்கள் வந்தால் 82 ரூபா தான் நமக்கு மீட்டருக்கு வரும். அந்த மீட்டரில் 1.5 கிலோமீட்டருக்கு நாங்கள் 60 ரூபான்னு வாங்குறோம். சரி, மற்ற டிரைவர்கிட்ட போய் கேட்டால் நாங்கள் ஸ்டாண்டில் 5 லட்சம் கட்டி சேர்ந்துருக்கிறோம், 4 லட்ச ரூபா கட்டி சேர்ந்துருக்கோம், நீங்கள் ஓட்டுற மாதிரி 60 ரூபா 70 ரூபாய்க்குலாம் எங்களால் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த 75 பேரும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை, இதில் பார்த்தீங்கன்னா பாதி பேத்துக்கு மேலே யாருக்கு ஸ்டாண்டு கிடையாது. ஏன்னா வண்டியை இன்னைக்கு 3.5 லட்ச ரூபா போட்டு வண்டியை வாங்கிட்டு ஸ்டாண்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கொடுக்கணும் முடியாத காரியத்தில் இருக்காங்க. அதனால இன்னைக்கு இவங்க எல்லாருமே தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக வந்திருக்காங்க. எங்களுக்கு இப்போ பாதுகாப்பு வேணும். ஏன்னா கடந்த 1 வருஷ காலமா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்போ எங்களை தகாத வார்த்தைகள் பேசுறது, பெண்கள் கூட பார்க்காம அவங்க கிட்ட கொஞ்சம் ஆபாசமா பேசுறது எல்லாம் மற்ற ஸ்டாண்டுக்காரங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். கலெக்டரும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி தரோம். இந்த முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு தரோம். மேலிடத்துல பேசிட்டு